ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அமெரிக்கன் மிஷன் ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளிலே சங்கீதம் 27:4 தேவனிடம் பேசினாயா என்ற தலைப்பில் கர்த்தரின் வார்த்தையை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் கவனிக்கின்றோம். இந்த வசனத்தின்படி உயிருள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று அவன் சொல்லும்போது அவன் உள்ளத்தில் மிகுந்த சந்தோஷத்தோடு அந்த வார்த்தையை சொல்லுகிறான். அமெரிக்கா ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கனை பற்றி அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அமெரிக்காவின் 16வது ஜனாதிபதியாக இருந்தவர் இவர். என் நாட்களில் ஒரு நாள் அதிகாலையிலே மூத்த அரசு அலுவலர்கள் அவரை பார்த்து ஒரு முக்கியமான காரியத்தில் அவருடைய ஆலோசனையை பெறும்படியாக கடந்து வந்தார்கள். காலை நேரத்திலே வரும்போது அவருடைய அறையின் அருகிலே வரும்போது உள்ளே யாருடனோ பேசுகிற சத்தம் கேட்டபடினாலே நாம் அவரை எந்த விதத்திலும் தடை செய்ய வேண்டாம் என்று சொல்லி பக்கத்தில் இருக்கும் அறையிலே போய் அமர்ந்தார்கள். அவர் வெகு நேரம் சென்று வெளியிலே வந்தார். அப்பொழுது அவரை பார்ப்பதற்காக காத்திருந்தவர்கள் போய், ஐயா, நாங்கள் 5 மணிக்கே வந்துவிட்டோம், நீங்கள் யாரிடமோ ரூமிலே பேசிக்கொண்டிருந்தீர்கள், ஆகவே காத்திருந்தோம் என்று அவரோடு சொன்னார்கள். ஆபிரகாம் லிங்கன் அவருக்கு சொன்னார், வேறு யாரும் அல்ல, நான் ஆண்டவரோடு பேசிக்கொண்டிருந்தேன் என்று ஆபிரகாம் லிங்கன் சொன்னவுடனே அவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களின் வியப்பை கண்ட ஆபிரகாம் சிறிது விளக்கம் கொடுத்தால் நல்லது என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அவர் சொல்ல ஆரம்பித்தார். நான் சிறு பையனாய் இருக்கும்போது காடுகளில் விறகு வெட்டும்படி போகும்படி ஜீவனம் செய்து வந்தோம். என் பாட்டி தான் என்னை பராமரித்து வந்தார்கள். அவர்கள் எனக்கு ஒரு வேதத்தை கொடுத்து ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் எழுந்தவுடன் அதை தியானிக்க வேண்டும் என்றும் ஆண்டவருடனே மட்டும்தான் முதலாவது பேச வேண்டும் என்றும் கூறினார்கள். அந்த பாடத்தை இன்னும் விட்டுவிடாமல் என் சிறு வயது முதல் இந்நாள் வரையிலும் நான் அப்படியே கடைபிடித்து வருகிறேன். அதைத்தான் நான் ஆண்டவரோடு பேசிக்கொண்டிருந்தேன். நாம் முதலாவது யாரோடு பேசுகிறோம் என்று அறிந்திருக்க வேண்டும். ஜெபம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையின் அகலத்தையும் ஆழத்தையும் நாம் அனுபவிக்கும் ஒரு தனித்துவமான இடமாகும். ஜெபம் நமக்கு முக்கியம். ஏனென்றால் அது தேவனிடம் நெருங்கி இருக்க அது உதவுகிறது. நாம் ஜெபிக்கும் போது நம் இதயங்களை அவருக்கு திறக்கின்றோம். மேலும் அவர் நம்மிலும் நம்மூலமாகவும் செயல்பட முடிகிறது. அவருடனான நமது உறவு வளரவும் ஜெபம் நமக்கு உதவுகிறது. நாம் ஒருவரிடத்தில் எவ்வளவு அதிகமாய் நேரத்தை செலவிட்டு அவர்களோடு பேசுகிறோமோ அவ்வளவு அதிகமாக அவர்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும். விசேஷமாக தேவனிடம் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் என்று சொல்லி யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் காண்கிறோம். நம் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் முதலாவது தேவனிடம் பேசுவோம், தேவ ஆசீர்வாதத்தை பெறுவோம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்பேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக தினமும் காத்திருக்கிறேன் என்று நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரோடு கூட சொல்லி, இப்படியாக நம்முடைய வாழ்க்கையை ஆபிரகாம் லிங்கனுடைய வாழ்க்கையை போல ஆண்டவரோடு பேசவும், தேவனுடைய வார்த்தையை தியானிக்கவும், தெய்வத்தோடு உறவு வைக்கவும் தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. அவருடைய அன்பின் வார்த்தைகளை நாம் ஒரு நாளும் மறந்து போகாமல் இந்த வார்த்தைகளை தியானிப்போமாக. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே ஜெபிப்போம். அனுதினமும் முதலாவது உம்மை தரிசிக்கவும் உம்மோடு பேசவும் எங்களுக்கு உணர்த்தி அருளும். கர்த்தாவே, நாங்கள் எந்த நிலைமையிலும் எந்த சூழ்நிலையிலும் மறந்து போகாதபடிக்கு, உம்மை விட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே வேதத்தை படிக்கவும், உம்முடைய சமூகத்தை ஆண்டவரே வேதத்தை தியானிக்கவும், அதுபோல ஜெபம் பண்ணவும், உம்மோடு கூட சேர்ந்து இருக்கவும்
தாவீதை போல ஆண்டவரே உங்களுடைய ஆலய வாசலையே காத்திருக்கிறதே விரும்புகிறேன் என்று சொல்லுகிறது போல ஆண்டவரை எப்பொழுதும் ஆண்டவர் விரும்பி உங்களுடைய சமூகத்தில் நிற்க தேவன் கிருபை செய்வீராக. விசேஷமாக ஆண்டவரே வார்த்தைகளை கேட்டு உங்களுடைய பிள்ளைகள் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களும் ஆண்டவரே சூத்திரம் இதே போல ஆபிரகாம் லிங்கனைப் போல வேதத்தை ஆண்டவர் தியானிக்கவும் ஜெபிக்கவும் என் தேவன் கிருபை செய்வன் ஜெபிக்கிறோம். இவைகளை ஆண்டவரை பின்தொடரவும் இதை பின்பற்றவும் வாழ்க்கையை அபியாசப்படுத்தவும் என் தேவன் கிருபை செய்யும். அனுகிரகத்தின் தேவன் என்றென்றும் கேட்டுக்கொண்ட நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.